எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB 2007க்கான கொஸ்டின் பேப்பர். அதில் நம்ம பார்க்க போகிறது பகுதி 1 பொது அறிவு மட்டும் நாம் பார்க்க போகிறோம். 2007 இதில் பொது அறிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வினாக்கள் இருக்குது. 2007 பொது அறிவு TNUSRB. முதல் கேள்வி, மனிதர்களில் மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம்? மனிதர்களில் மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம்? இதுக்கு சரியான விடை 2000. முதல் கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, உடல் திடீர் மாற்றம். அடுத்து இரண்டாவது கேள்வி, தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி. தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி. இதுக்கு சரியான விடை பேசிலஸ் சப்டிலிஸ். அடுத்தது மூன்றாவது கேள்வி, ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய். ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் தடுமன். அடுத்து நான்காவது கேள்வி, கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோகார்மோன். கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோஹார்மோன். இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, எத்திலீன். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, உட்கரு அற்ற இரத்த செல் வகை எது? உட்கரு அற்ற இரத்த செல் வகை எது? இதுக்கு சரியான விடை சிவப்பணு. அடுத்தது, உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது. உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது. இதுக்கு சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து ஏழாவது கேள்வி, வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி. வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி அசாட்ரிக்டின். அசாட்ரிக்டின். அடுத்தது எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி என்ன? நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஓஏசி. ஓஏசி குடும்பத்தை சார்ந்தது நெல். அடுத்தது எட்டாவது கேள்வி, கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்? கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்? இதுக்கு சரியான விடை செம்மண் கலந்த வண்டல். அடுத்தது பத்தாவது கேள்வி, மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, வெர்மி கல்ச்சர். வெர்மி கல்ச்சர். அடுத்தது 11வது கேள்வி, இந்த மாதிரியான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 11வது கேள்வி மாதிரியே 5 எண்கள் அல்லது 10 எண்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வீச்சு யாது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த கேள்வி பார்ப்போம். 5 மாணவர்களின் மதிப்பெண்கள் 75, 82, 90, 40, 100 எனில் வீச்சு யாது? வீச்சுனா வேற ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண்ணை கழிச்சா வரதான். இதுல மிகப்பெரிய எண் 100, மிகச்சிறிய எண் 40, இரண்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 60. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 12வது கேள்வி, 3 நாணயங்கள் சுண்டுதலில் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. 3 நாணயங்கள் சுண்டுதலில் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா NF எத்தனை முறை 3 நாணயங்களை சுண்டுவதால், அதாவது ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு டெய்லு, டெய்லு ஹெட்டு டெய்லு, டெய்ல் டெய்ல் ஹெட், ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட், டெய்ல் டெய்ல் டெய்ல். இந்த மாதிரி NF 8 வகையா வரும். அதே NFA இங்க கொடுத்துருக்க கேள்வி பிரகாரம் பார்த்தா ஹெட் ஹெட், அதாவது 3 நாணயங்கள் சுண்டுதலில் 2 தலைகள், ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட். அப்போ 3 முறை. அப்ப 3 கீழ் 8. இது சரியான விடை 3 கீழ் 8. அடுத்தது 13வது கேள்வி, 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பின் அதன் சாய்வுகள். 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பின் அதன் சாய்வுகள். இது சரியான விடை சமம். அடுத்தது 14வது கேள்வி, இது ரொம்ப ஈஸியான கேள்வி. அதாவது கூட்டுத்தொடரில் அமைந்த 4 எண்களின் கூடுதல் 50.
அதில் மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண்ணை விட 4 மடங்கு பெரியது எனில் அத்தொடரின் முதல் எண். இது வந்து 50னா 50 வகையா பார்த்தீங்கன்னா 4 மடங்கு பெருசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன வரும்? a plus d a plus 2d a plus 3d. இப்போ நார்மலா இப்போ நீங்க எதுவுமே கணக்கை வந்து எதையுமே வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, எதையும் கையால் எழுத வேண்டாம், சும்மா பார்த்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க 50. அப்போ கடைசி எண் பாருங்க a plus 3d. அப்போ இப்போ a வந்து நம்ம 5ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 5ன்னு வச்சுக்கிட்டா ஏவும் டியும் சமம். அப்போ பிளஸ் எத்தனை மடங்கு அதிகம்? 4வது எண் மிகச்சிறிய எண்ணையை விட 4 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 15 5 20. அப்போ 4வது எண் வந்து 20ன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ பாருங்க 5 5 10 15 20. புரிஞ்சுங்களா? அப்ப இதுக்கு சரியான விடை 5, ஆப்ஷன் பி. ஏன்னா 5 வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய எண் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய எண்ணை விட 4 மடங்கு அதிகம். அப்ப 4 5 20. அப்போ பாருங்க 5 10 15 20. கடைசி எண் வந்து 20. இது கூட்டினீங்கன்னா 50 வருமா? இந்த மாதிரி நீங்க வந்து எவாலுவேட் பண்ணலாம். ஆனா வந்து நான் வந்து உடனே ஆன்சர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அடுத்த கேள்வி 15வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு 80 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம். அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு என்ன? 2 into L plus B. அடுத்தது செவ்வகத்தின் பரப்பளவு வந்து LB. பாருங்க இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இப்போ 2 into 36 வச்சுக்கலாமே. LB வந்து 18 இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 36 வரும். அப்போ பெருக்குனா 80, கூட்டுனா 18. அப்ப என்ன வரும்? 10 into 8 5 80. 10 கூட்டல் 8 18. அப்ப நீளம் வந்து 10னா அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி பண்ணிடலாம். அடுத்தது 16வது கேள்வி. கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர். கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் பெயர். இதுக்கு சரியான விடை 16வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, சுற்றுப்பாதைகளின் விதி. சுற்றுப்பாதைகளின் விதி. அடுத்தது 17வது கேள்வி. வெப்பநிலைமானியில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதன் காரணம். வெப்பநிலைமானியில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதன் காரணம். இதுக்கு சரியான விடை பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மிகவும் குறைவு. பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மிகவும் குறைவு. அடுத்தது 18வது கேள்வி. இருபுற குவி கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர். இருபுற குவி கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர். இதுக்கு சரியான விடை 18வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்தது 19வது கேள்வி. வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை. வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிக்ரோம். நிக்ரோம். அடுத்தது 20வது கேள்வி. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப்பு எது? புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப்பு எது? இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, ரேடியோ கோபால்ட். அடுத்தது தேநீரில் உள்ள அமிலம். தேநீரில் உள்ள அமிலம். இதுக்கு சரியான விடை 21வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, டானிக் அமிலம். டானிக் அமிலம். அடுத்தது 22வது கேள்வி. கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம். கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். அடுத்தது கீழ்கண்ட தாதுக்களில் அலுமினியம் உற்பத்திக்கு பயன்படாதது. கீழ்கண்ட தாதுக்களில் அலுமினியம் உற்பத்திக்கு
பயன்படாதது எது? சரியான விடை ஆப்ஷன் சி மேக்னடைட். அடுத்து 24வது கேள்வி. காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து தயாரிக்கப்படும் உலோக கலவை. இதுக்கு சரியான விடை பித்தளை. அடுத்தது 25வது கேள்வி. அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது ஆப்ஷன் சி ரப்பர். அடுத்தது 26வது கேள்வி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என கூறியவர் யார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் திலகர், பாலகங்காதர திலகர். அடுத்தது இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை நானா சாஹிப். அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது பிரம்ம சமாஜம். அடுத்தது 29வது கேள்வி. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. அதாவது ஹிரோஷிமா நாகசாகி ஆகிய இரு நகரங்களில் அமெரிக்கா குண்டு வீசியது. அடுத்தது இந்தோனேஷியா நாட்டை அடிமைப்படுத்திய நாடு எது? இந்தோனேஷியா நாட்டை அடிமைப்படுத்திய நாடு எது? இதுக்கு சரியான விடை 30க்கு ஆப்ஷன் டி ஹாலந்து. அடுத்தது மிகவும் பழமையான மடிப்பு மலைகள் எனப்படுவது. இதுக்கு சரியான விடை 31வது கேள்விக்கு ஆப்ஷன் டி சாத்பூரா மலைகள். அடுத்தது தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது? இதுக்கு சரியான விடை கோதாவரி. இந்தியாவில் மிக நீளமான ஆறு கங்கை. அடுத்தது 33வது கேள்வி. சணல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிராகிறது? சணல் மேற்கு வங்காள மாநிலத்தில் அதிகம் பயிராகிறது. அடுத்தது பாக்சைட் தாது மிகுதியாக உற்பத்தி செய்யும் மாநிலம். இதுக்கு சரியான விடை 34வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தமிழ்நாடு. அடுத்தது இந்தியாவில் முதலாக தொடங்கப்பட்ட ரயில் பாதை. இதுக்கு சரியான விடை மும்பை தானே. இது அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்களிலும் ரிப்பீட் ஆகுது. அடுத்தது 36வது கேள்வி. மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? இதுக்கு சரியான விடை 36வது கேள்விக்கு மாநில ஆளுநர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் மாநில ஆளுநர். அதே மாதிரி இந்திய பிரதமரை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 234. அடுத்தது சிட்டிசன் எனும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி லத்தீன். அடுத்தது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு கால வயது. இதுக்கு சரியான விடை 62. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 65. அடுத்தது குடிமக்கள் பொதுவாக எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றனர்? 40வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 40வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இரு வகையாக. அடுத்தது கீழ்கண்டவர்களில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர் யார்? இதுக்கு சரியான விடை லியாண்டர் பயஸ். அடுத்தது கீழ்கண்டவர்களில் யார் சதுரங்க வீரர் இல்லை? இதுக்கு சரியான விடை 42வது கேள்விக்கு மகேஷ் பூபதி. அடுத்தது 2008 ஒலிம்பிக் போட்டிகள் நடந்த நகரம். இதுக்கு சரியான விடை 43வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பீஜிங். இப்ப இனி வரக்கூடிய அடுத்த வருடம் 2021 வருடம் எங்க நடைபெறுது? ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற உள்ளது. அடுத்தது தாலிபான் தீவிரவாதிகள் சார்ந்த நாடு. இதுக்கு சரியான விடை ஆப்கானிஸ்தான். அடுத்தது
கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இல்லை? இதுக்கு சரியான விடை 45வது கேள்விக்கு துருக்கி. அடுத்தது 45வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 46வது கேள்வி, மார்ட்டின் லூதர் கிங் சார்ந்த நாடு. மார்ட்டின் லூதர் கிங் சார்ந்த நாடு. இதுக்கு சரியான விடை 46வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அடுத்தது ஃபிடல் கேஸ்ட்ரோ என்பவர் யார்? ஃபிடல் கேஸ்ட்ரோ என்பவர். இதுக்கு சரியான விடை 47வது கேள்விக்கு முன்னாள் கியூபா அதிபர். அடுத்தது காந்தியடிகள் பிறந்த வருடம். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த வருடம் 1869. அடுத்தது அன்னை என்ற நூலை இயற்றியவர், அதாவது த மதர் என்ற நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை 49வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, மார்க் சிங் கார்கி. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, யாக் என்பது ஒரு வகை, யாக் என்பது ஒரு வகை எருமை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது 2007 வருடத்திற்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதி ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும், இந்த பகுதியில் அதாவது ஜென்ரல் நாலேஜ் மட்டும் பார்த்துருக்குறோம். மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்த்துருக்குறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி 2007 போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கொஸ்டின் வித் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம். தமிழ்நாடு போலீஸ் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2008க்கான 2008 கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து இப்போ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து மொத்தம் 80 வினாக்கள் இருக்குது. இதில் வந்து 2 பகுதி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் 50 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் 30 கொஸ்டின் வந்து உளவியல். முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் வந்து பொது அறிவு பார்த்துடுறோம். சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1857. அடுத்தது ரவீந்திரநாத் தாக்கூருக்கு நோபல் பரிசினை பெற்று தந்த நூல். இதுக்கு சரியான விடை கீதாஞ்சலி. அடுத்தது மின்விளக்கு பல்பை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் புலிகளின் சரணாலயம் எது? முண்டந்துறை. அடுத்தது கோதாவரி நதி எந்த கடலினுள் பாய்கின்றது? இதுக்கு சரியான விடை வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா. அடுத்தது ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை செப்டம்பர் 5. அடுத்தது எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக மாலைக்கண் நோய், அதாவது நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ. அடுத்தது லிக்னைட் என்பது ஒரு எரிபொருள். அடுத்தது பேக்கிங் சோடா என்பது சோடியம் பை கார்பனேட். அடுத்தது மகாத்மா காந்தியின் சமாதிக்கு என்ன பெயர்? இதுக்கு சரியான விடை ராஜ்காட். அடுத்தது டியூபெக்டமி எனும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது? டியூபெக்டமி எனும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது? இதுக்கு சரியான விடை குடும்ப கட்டுப்பாட்டிற்காக. அடுத்தது மகாகவி காளிதாஸ் எந்த அரசருடைய அவையில் கவிஞராக இருந்தார்? இதுக்கு சரியான விடை விக்ரமாதித்தன். அடுத்தது 13வது கேள்வி, ஒசாமா பின் லேடனுக்கு ஆதரவாக போரிடுகின்ற தீவிரவாதிகள் யார்? இதுக்கு சரியான விடை 13வது கேள்விக்கு அல் கொய்தா அமைப்பு. அடுத்தது சுத்தமான தங்கம் என்பது 24 கேரட். இப்ப தங்கம் செய்ய பயன்படுவது வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட். நல்லா வச்சுங்க, சுத்தமான தங்கம்னா 24 கேரட், தங்க செயின் இந்த மாதிரி தங்க ஆபரணங்கள் செய்ய வந்து 22 கேரட். அடுத்தது முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை
முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா. அடுத்தது புவியீர்ப்பு விசை கோட்பாட்டினை கண்டுபிடித்தவர் நியூட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது செஞ்சதுக்கம் எங்கே உள்ளது? செஞ்சதுக்கம் எங்கே உள்ளது? மாஸ்கோ. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் செஞ்சதுக்கம் உள்ளது. தங்க கோவில் நகரம், அதாவது சிட்டி ஆஃப் கோல்டன் டெம்பிள் என அழைக்கப்படுவது அமிர்தசரஸ். அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கே உள்ளது? நியூயார்க். அடுத்தது திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம். அடுத்தது ஒரு மைல் என்பது சுமார் 1.61 கிலோமீட்டர். அடுத்தது மௌரியர்களின் தலைநகரம் எங்கு உள்ளது? மௌரியர்களின் தலைநகரம் எங்கு இருந்தது? இதுக்கு சரியான விடை பாடலிபுத்திரம். அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க இருக்கும் நகரம் எது? இதுக்கு சரியான விடை சி, லண்டன். லண்டன்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. தற்போது வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோ. இது வந்து 2008 கொஸ்டின் பேப்பர்னால 2012 எங்க நடக்கும்? இது வந்து 2012 நடந்ததை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை அதாவது 32 கொடுத்துருக்காங்க. 2008 பிரகாரம் 2008வது வருட பிரகாரம் 32 இருந்தது. தற்போது வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் உள்ளன. அதிகாரப்பூர்வமா 38வது மாவட்டமா உருவாகிறது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 28வது கேள்வி. இரு எண்களின் பெருக்கற்பலன் 32, அவைகளின் கூடுதல் 12 என்றால் அந்த எண் யாவை? இது சரியான விடை ஆப்ஷன் டி 8 4. பாருங்க 8 32, 8 4 12 வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு கொடுக்கக்கூடிய எண்கள்ல நான் போட்டு பார்த்துடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 8 6 48, அங்க 32 வரல. 5 2 20 வரல. 16 32 வருது. இருந்தாலும் 16 2 கூட்டினா 12 வரல. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் கேங்டாக். அடுத்து காவிரி ஆறு உற்பத்தியாகும் மாநிலம் கர்நாடகா. கதகளி எந்த மாநிலத்தின் நாட்டியம்? கதகளி எந்த மாநிலத்தின் நாட்டியம்? இதுக்கு சரியான விடை கேரளா. அடுத்தது கல்லணை எந்த மன்னரால் கட்டப்பட்டது? இதுக்கு சரியான விடை சோழ மன்னர்களால். பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும்? பாவேந்தர் பாரதிதாசன். இப்போது நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில் அதிக தங்கப்பதக்கம் வென்ற நாடு, அதாவது 2008ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில அதிக தங்கப்பதக்கம் வென்ற நாடு 34வது கேள்விக்கு சீனா. அடுத்தது இந்தியர் ஒருவர் தனிநபர் விளையாட்டில் ஒலிம்பிக்கில் முதல் தங்கப்பதக்கம் வென்றது எந்த போட்டியில்? இதுக்கு சரியான விடை 35வது கேள்விக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டி. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் அமைந்த ஏவுகணை தளத்தின் பெயர்? இதுக்கு சரியான விடை ஸ்ரீஹரிகோட்டா. வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணங்கள்? இதுக்கு சரியான விடை 37வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஒளி சிதறல். அடிக்கடி வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்கறாங்க, ஒளி சிதறல். அடுத்தது மனித உடம்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை? 38வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 206. அடுத்தது சூரியனை பூமி சுற்றுகிறது என அறிந்து கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை கோபர்னிக்கஸ். மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 10 ஆண்டுகள். இதெல்லாம் வந்து வெரி காமன் கொஸ்டின். அடுத்தது அருணாச்சல பிரதேசத்தின்
தலைநகரம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் இட்டாநகர். ரஞ்சி டிராபி எதனுடன் தொடர்புடையது? கிரிக்கெட். கிரிக்கெட். அடுத்தது டேவிஸ் கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை டென்னிஸ். டென்னிஸ். 43வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது கோள்கள் நகரும் விதி, அதாவது லா ஆஃப் பிளானட்டரி மோஷனை எடுத்துரைத்த விஞ்ஞானி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கெப்லர். அடுத்தது நெருப்பை அணைக்க உபயோகப்படும் வாயு. இதுக்கு சரியான விடை 45வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எருது சண்டை பிரபலமான விளையாட்டாக விளங்கும் நாடு. இதுக்கு சரியான விடை 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஸ்பெயின். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும்? இதுக்கு சரியான விடை 47வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கடல் அலை ஆற்றல். அடுத்தது இவற்றுள் கடற்கரை இல்லாத நாடு எது? இவற்றுள் கடற்கரை இல்லாத நாடு 48வது கேள்விக்கு நேபாளம். இந்த மாதிரியான வெரி காமன் கொஸ்டின்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. ரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் WPC. அடுத்தது சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்க துவங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 50வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மரங்களை. மரங்களை இதுவரைக்கும் நான் பார்த்தது ஜெனரல் ஸ்டடீஸ். உங்களுக்கு இதுல ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது உளவியல் பகுதி. உளவியல் பகுதியில் நான் ஆன்சரை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சில கேள்விகளுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன், சில கேள்விக்கு இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே கொடுக்குறேன். பாருங்க 51வது கேள்வி. இது பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். இந்த கேள்விகளை ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். 51வது கேள்வி பாருங்க 81 64 49 36. இதுல பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 81, 8 ஸ்கொயர் 64, 7 ஸ்கொயர் 49, 6 ஸ்கொயர் 36. அதுக்கு அடுத்தது என்ன? 5 ஸ்கொயர். அப்ப 25. இதுக்கு அடுத்த நம்பரு 25. ஏன்னா பாருங்க 9 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5 ஸ்கொயர். அப்ப இதுக்கு சரியான விடை 25. அடுத்தது 27 64 125 216. இதை பார்த்தீங்கன்னா 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப். அடுத்தது என்ன வரும்? 7 கியூப். 7 கியூப்னு என்னது? 343. 52க்கு பி ஆப்ஷன் பி. இந்த மாதிரியான கேள்விகளை மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது 53வது கேள்வி 11 13 17 19. அப்ப 11 2 கூட்டினா 13, 13ல 17னா 4. அப்போ 2 4 2 4. அடுத்தது 19ல 4 கூட்டினா 23. அடுத்தது 6 11 பாருங்க 6 5 11 11 10 21 5 10 5 20 25. 56 25 பார்த்தீங்கன்னா 81. ஆப்ஷன் டி. 54வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது 1 3 7 15 31. பாருங்க 2 4 8 8 2 16 16 32 32 31 63. ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கேள்வி. அடுத்தது இதை பாருங்க. இதை படிச்சீங்கன்னாவே தெரியும். கீழ்கண்ட பாராவை படித்து அதன் அடிப்படையில் அடுத்து வரும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்கும். நல்லா படிங்க. PQRST என்ற 5 நபர்களில் ஒருவர் கால்பந்து விளையாடுபவர், மற்றொருவர் சதுரங்கம் விளையாடுபவர், மேலும் ஒருவர் கூடைப்பந்து விளையாடுபவர். P மற்றும் S என்பவர்கள் திருமணமாகாத பெண்கள். அவர்கள் எந்த விளையாட்டும் விளையாடாதவர்கள். பாருங்க Pயும் Sம் எந்த விளையாட்டும் விளையாடாதீங்க. மீதி 3 பேர் தான் பாருங்க QRT. இவங்க 3 பேர் தான் விளையாட்டு விளையாடுறீங்க. கம்பல்சரி இந்த 3 கொஸ்டின் இருக்கும். நல்லா பார்த்துங்க. அடுத்தது அதுல பாத்தீங்கன்னா PS திருமணமாகாத பெண்கள். நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 5 உள்ள பெண்கள் எவரும் சதுரங்கமோ கால்பந்தோ விளையாடுபவர்கள் இல்லை. அப்ப பெண்கள் சதுரங்கமோ கால்பந்து விளையாடுபவர்கள் அல்ல. அப்ப மீதி என்ன இருக்குது? கூடைப்பந்து மட்டும்தான் விளையாடுறீங்க. அவர்களில் ஒரு திருமணமான தம்பதி உள்ளனர்.
அந்த தம்பதியில் டி தான் கணவர். அப்ப டீங்கிறது வந்து ஆண், டீங்கிறது ஆண். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூடைப்பந்து விளையாடல. நல்லா ஞாபகம், கூடைப்பந்து டி விளையாடல. அடுத்தது கியூ என்பவர் ஆரின் சகோதரன். கியூ என்பவர் ஆரின் சகோதரன். அப்ப கியூ சதுரங்கமோ கூடைப்பந்தோ விளையாடுபவர் அல்ல. கியூங்கிறது பாருங்க, நல்லா ஞாபகம், கியூங்கிறது சதுரங்கமோ கூடைப்பந்தோ விளையாடுபவர் அல்ல. அப்ப இவர் வந்து ஆண், ஏன்னா கியூ என்பவர் ஆரின் சகோதரன். இப்ப கியூ வந்து ஆண். அப்ப சதுரங்கம் கூடைப்பந்து விளையாடலினா மீதி என்ன விளையாட்டு இருக்குது? கால்பந்து இருக்குது. அப்ப இதுல ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? 56வது கேள்வி. கால்பந்து விளையாடுபவர் கியூ, ஏன்னா வந்து அவரு சதுரங்கமோ கூடைப்பந்தோ விளையாடல. அடுத்தது கூடைப்பந்து விளையாடுபவர் 57வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆர். ஏன்னா டீங்கிறவர் வந்து நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே ஆண்னு சொல்லி, இப்ப மீதி வந்து என்ன இருக்குது? ஏற்கனவே கியூ வந்து விளையாடுபவர். அப்ப மீதி என்ன இருக்குது? ஆர் மட்டும்தான். அப்ப ஆர் மட்டும்தான் இருக்குது. அப்ப ஆர் வந்து கூடைப்பந்து. இப்ப இது மூணுல வந்து கியூவும் ஆறும் போச்சு. டி வந்து என்ன விளையாட்டு விளையாடுறவர்? சதுரங்கம் விளையாடுபவர். 58வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸியா போச்சுங்களா? முடிச்சா. அடுத்தது டி என்பவரின் மனைவி யார்? அந்த தம்பதியில் டி தான் கணவர். அப்ப கியூ என்பவர் ஆரின் சகோதரனா இருந்துச்சுன்னா அப்போ டி தான் கணவர்னா யாரோட கணவரா இருப்பாரு? ஆரோட கணவரா இருப்பாரு. அப்ப இதுக்கு சரியான விடை 59வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஆர். அடுத்தது அந்த குழுவில் 3 பெண்கள் யார்? நல்லா பாத்துங்க, 3 பெண்கள். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் ஆறுங்கிறவங்க வந்து பெண்ணு சொல்லி, ஏன்னா இங்க வந்து சதுரங்கம் விளையாடுபவர் சொல்லியாச்சு. பெண்கள் வந்து இந்த ஐவரில் உள்ள பெண்கள் எவரும் சதுரங்கமோ கால்பந்தோ விளையாடுபவர்கள் அல்ல. அப்ப ஆறுங்கிறவங்க கூடைப்பந்து தான் விளையாடுறாங்க. அப்ப பெண்கள். அப்ப பி ஆர் எஸ். புரிஞ்சுங்களா? இதை வந்து மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க, நான் சொன்னதையே உங்களுக்கு வந்து விளங்கும். அடுத்தது அடுத்த 5 கேள்வி வந்து மன்னிக்கும், அடுத்த 5 கேள்வி வந்து நான் ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு சங்கேத மொழியில் ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக எண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் கீழே அதனை குறிக்கும் எண்கள் தரப்பட்டுள்ளது. ஆனால் அந்த எண்கள் வரிசையாக இல்லாமல் கலந்துள்ளது. அந்த ஆங்கில எழுத்துக்கு அந்த எண் என்று அறிந்து அடுத்து வரும் 5 வினாக்களுக்கு பதில் தரவும். இதுக்கு வந்து நான் ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். இதுல வந்து ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன், நீங்க பாத்துங்க. 61வது கேள்விக்கு Z ஐ குறிக்கும் எண் 5, V ஐ குறிக்கும் எண். இதுக்கு சரியான விடை 62வது கேள்விக்கு 4, Q ஐ குறிக்கும் எண் 63வது கேள்விக்கு 1. அடுத்தது 35 என்ற எண்ணை குறிக்கும் எண் YZ. அடுத்தது 10 என்ற எண் எதை குறிக்கும்? 10 என்ற எண் எதை குறிக்கும்? இதுக்கு சரியான விடை 65வது கேள்விக்கு ஆப்ஷன் டி QU. அப்ப இதை எடுத்து பாத்தீங்கன்னா Z என்னது? 5. அடுத்தது V 4, Q 1. அடுத்தது YZ 5, 3, 5. அடுத்து கடைசியா 10, 1, 0 QV. QU 1, 0. இதான் வந்து இதனோட ஆன்சர். இந்த எண்களை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கோடை காலத்தில் வெண்மையான உடைகளை அணிவது நல்லது. ஏனெனில் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வெள்ளை ஆடைகள் கருப்பு ஆடைகளை விட குறைந்த அளவு வெப்பத்தையே உள்ளிழுக்கும். அடுத்தது காவலர்கள் சீருடை அணிய முக்கியமான காரணம். இதுக்கு சரியான விடை 67வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, எல்லோரும் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக. அடுத்தது 68வது கேள்வி 31 மாணவர்கள் மட்டுமே உள்ள ஒரு வகுப்பில் நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள் என்றால் கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனாவதாக இருப்பீர்களாம்? 13னா 13, 18, 31. அப்ப கடைசியிலிருந்து வந்தா என்னது? 18ல ஒண்ணு கூட்டினா எவ்வளவு? 19. அப்ப அதுக்கு சரியான விடை
ஆப்ஷன் பி. அடுத்தது 69வது கேள்வி. நீங்கள் வடகிழக்கு திசை நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பின் சரியாக 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறீர்கள் என்றால் பின்பு மீண்டும் 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்படியானால் இப்போது எந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள்? இதுக்கு சரியான விடை 69வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, தென்மேற்கு. அடுத்தது இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓவியம் ஓவியர், ஓவியம் ஓவியன், ராகம்னா இசையமைப்பாளர். அடுத்தது வானம் விமானம், நீர்னா கப்பல். சரியா போச்சுங்களா? அடுத்தது ஆப்பிளுக்கு மரம் என்றால் திராட்சைக்கு கொடி. அடுத்தது ஓரிடத்தில் 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை என்றாலும் நான் உங்களுக்கு மகன் அல்ல என சொல்லுகிறார். அப்படியானால் அவர்களுக்கு உள்ள உறவு முறை. இதுக்கு சரியான விடை 73வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, தந்தை மகள். அடுத்தது அருண் ஒரு பெண்ணை காட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு முறை? இதுக்கு சரியான விடை மாமனார். ஏன்னா ஒரு பெண்ணை காட்டி இந்த பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி, என் தாயாரின் பேரனுக்கு மனைவினா என்னுடைய மருமகள். அப்ப என்னுடைய மருமகள்னா அப்ப நான் மாமனார் தானா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்தது 1 முதல் 100 வரை என்னால் எழுதும் போது எத்தனை முறை 9 என்ற எண் வரும்? இதுக்கு சரியான விடை 20 முறை. பாருங்க, 2ஆ இருந்தாலும் சரி, 3ஆ இருந்தாலும் சரி, 4ஆ இருந்தாலும் சரி, 5ஆ இருந்தாலும் சரி, 6, 7, 8, 9 பாத்தீங்கன்னா எல்லா எண்களும் 20 முறை வரும். புரிஞ்சுங்களா? அடுத்தது ஏன்னா இந்த மாதிரியான கேள்வி சில சமயம் பாத்தீங்கன்னா 3 என்பது எத்தனை முறை வரும், 4 என்பது எத்தனை முறை வரும், 5 என்பது எல்லாத்துக்குமே 20 முறை தான். இது வெரி காமன். அடிக்கடி இது நம்பர்ஸ் மட்டும் மாத்தி 2ங்கிறது எத்தனை முறை வரும், 4ங்கிறது எத்தனை முறை வரும், 1லிருந்து 100 வரை அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டுள்ளார். அவர் 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் திரும்புகிறார். அப்படியானால் அவர் கடைசியாக எந்த திசை நோக்கி இருக்கிறார்? இது சரியான விடை வடகிழக்கு. அடுத்தது அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமை? இதுக்கு சரியான விடை 77வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, புதன்கிழமை. 1லிருந்து பாத்தீங்கன்னா பாருங்க, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது 8, 7, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 5, 7, 22ஆம் தேதி. 22, 7, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 30 திங்கட்கிழமை. 31 செவ்வாய்க்கிழமை. அப்போ 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி புதன்கிழமை. நல்லா ஞாபகம் புரிஞ்சுங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 22 ஞாயிற்றுக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் 30 திங்கட்கிழமை, 31 செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி புதன்கிழமை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதெல்லாம் தடுமாறக்கூடாது. அடுத்தது கீழ்கண்ட சொற்களில் குழுவுடன் சேராத சொல். இதுக்கு சரியான விடை 78வது கேள்விக்கு கேஸ். ஏன்னா மற்றதெல்லாம் லிக்விட், மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல். கேஸ் மட்டும் கேஸ். அடுத்தது 1 முதல் 10 வரை ஆங்கிலத்தில் எழுதினால் இ என்ற எழுத்து எத்தனை முறை வரும்? இதுக்கு சரியான விடை 9 முறை. பாருங்க, ONE 1 முறை, TWO இல்ல, 3ல 2 முறை, 3, 4ல இல்ல, 5ல 1 முறை, 6ல இல்ல, 7ல 2 முறை, 6, 8ல 1 முறை, 9ல 1, 10ல 1. அப்ப கிட்டத்தட்ட 9 முறை. அடுத்தது கடைசி கேள்வி, ஆங்கில அகராதியில் அதாவது ஆங்கில டிக்ஷனரியில கீழ்கண்ட 4 வார்த்தைகளில் எது இறுதியாக வரும்? இதுக்கு சரியான விடை ஃப்ரீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இ வரும், அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் ஓ, கடைசியா ஆர், FR. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பாத்தீங்கன்னா TNUSRB 2008க்கான கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு உண்டான ஆன்சரை நாம் பார்த்தோம்.
இதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எழுதுங்க. அதே மாதிரி தவறுன்னு மட்டும் சுட்டி காட்ட வேண்டாம். அது ஏன் தவறு மற்றவங்களுக்கும் தெரிகிற மாதிரி நீங்க அந்த ஆன்சருக்கு உரிய விளக்கத்தையும் கொடுங்க. தயவு செஞ்சு தவறுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் போடுறேன். அதனால ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த காணொலியை ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போடுறேன். அதனால நீங்க சும்மா வெறுமனே கமெண்ட் பண்றதுனால இது தப்பு அது தப்புன்னு சொல்லாதீங்க. ஏன் தப்பு, எதுக்காக தப்பு, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன், மற்றவங்களும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்கு அந்த தப்பை பண்ண மாட்டாங்க, கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால கமெண்ட் எழுதுறீங்க பாத்தீங்கன்னா தவறுனா அது ஏன் தவறு, எதுக்கு தவறு, அதை கீழே காரணத்தை மறக்காம எழுதுங்க. இல்லைன்னா கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNUSRB 2008 ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பரை வித் ஆன்சரோட பார்த்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB, அதாவது 2ஆம் நிலை ஆண் பெண் காவலர்கள் தேர்வு 2009க்கான கொஸ்டின் பேப்பர் நாம் பார்க்க போறோம் விடையுடன். இது பார்த்தீங்கன்னா TNPSC.newsங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இந்த கேள்வித்தாள் இந்த வினாத்தாள் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்தேன். முதல் கேள்வி, இதில் 2 பகுதி இருக்குது. பொது அறிவு முதல் பகுதி 50 வினாக்கள், இரண்டாவது பகுதி 30 வினாக்கள் உளவியல்ல இருந்து. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பொது அறிவு. சோழ மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? இது சரியான விடை புலிக்கொடி. அடுத்தது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி இடம்பெற்ற நூலின் பெயர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி இடம்பெற்ற நூலின் பெயர். இது சரியான விடை புறநானூறு. அடுத்தது, திரிகடுகம் எனும் நூலை இயற்றியவர். திரிகடுகம் எனும் நூலை இயற்றியவர் நல்லாதனார். அடுத்தது, ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர். ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர் திருவருட்பா. அடுத்தது, கிறித்தவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார்? இது சரியான விடை எச்சியே திரட்டின பிள்ளை. அடுத்தது, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஆகிய 5 வகைப்படும் தமிழ் இலக்கணம். அடுத்தது, மனிதன் அறிந்த முதல் உலோகம். மனிதன் அறிந்த முதல் உலோகம் செம்பு. அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிக காலம். சிந்து சமவெளி நாகரிக காலம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை சிந்து சமவெளி நாகரிக காலம். அடுத்தது, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். அடுத்தது, காந்தியடிகள் தண்டி என்ற இடத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய வருடம். காந்தியடிகள் தண்டி என்ற இடத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய வருடம். இதுக்கு சரியான விடை 1930. அடுத்தது, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என முழங்கியவர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். அடுத்தது, இந்தியாவில் முகலாயர் ஆட்சியின் பொற்காலம். இந்தியாவில் முகலாயர் ஆட்சியில் பொற்காலம் என்று கருதப்படுவது ஷாஜகான் காலம். ஏன்னா அப்பதான் தாஜ்மஹால் கட்டினாங்க. அதனால முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் ஷாஜகான் காலம். அடுத்தது, குடவோலை தேர்தல் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 13வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, சோழர் காலத்தில். அடுத்தது, குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டப்பிரிவு. குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 23. அடுத்தது, மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறது? மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறது? சரியான விடை 3. அடுத்தது, எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன? மொழி வாரியாக. அடுத்தது, ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். தீண்டாமையை ஒழிக்கும் விதி. தீண்டாமையை ஒழிக்கும் விதி விதி 17.
அடுத்தது நமது முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். அடுத்தது நீதிமன்ற தற்போது பாத்தீங்கன்னா அதனுடைய நடைமுறை மாறிடுச்சு. முப்படைகளின் தலைமை தளபதி தனியா நியமிச்சிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிபின் ராவத் தனியாவே அதுக்கு ஒரு போஸ்டிங் இப்போ போட்டாங்க. இது முன்னாடி 2009 அந்த வினாத்தாள் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 20வது கேள்வி, நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவது. இதுக்கு சரியான விடை உச்ச நீதிமன்றம். அடுத்தது சூரிய குடும்பத்திலேயே உருவில் மிகச்சிறிய கோள் புளூட்டோ. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்தது 24வது கேள்வி, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது? இதுக்கு சரியான விடை தொழில் வளர்ச்சி. அடுத்தது தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி காவிரி. இந்தியாவில் முதலில் துவங்கப்பட்ட ரயில் வண்டி பாதை. இதுக்கு சரியான விடை மும்பை தானே. அடுத்தது 27வது கேள்வி, இந்தியாவின் குறுக்காக செல்லும் சிறப்பு அச்சம் கடகரேகை. அடுத்தது மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம். 28வது கேள்விக்கு பரப்பு இழுவிசை. அடுத்தது எக்ஸ் கதிர்கள் எதன் வழியே செல்லாது? எலும்பு வழியே. அடுத்தது தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது? குவி லென்ஸ். நேர்மின்வாய் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? கோல்ட்ஸ்டீன். அடுத்தது பிளிம்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும்? கப்பலின் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு உலோகம் பாதரசம். பொட்டாசியத்தின் குறியீடு கே. அடுத்தது கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது? கண்ணாடி ஹைட்ரஜன் புளூரைடினால் பாதிக்கப்படுகிறது, HF. இந்த PDF பாத்தீங்கன்னா tnpsc.newsல இருந்து எடுத்த வினாத்தாள். அடுத்தது 37வது கேள்வி, இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது ஆக்சிஜனும் நீரும். அடுத்தது இரத்தத்தின் pH மதிப்பு 7.3 லிருந்து 7.5 வரை. மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் HIV. அடுத்தது மீனில் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து புரதம். இரத்த தட்டை அணுக்கள் எதில் உதவுகிறது? இதுக்கு சரியான விடை இரத்தம் உறைதல். அடுத்து 43வது கேள்வி, கரப்பான் பூச்சியின் இருதயம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 43வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 13. அடுத்தது ஒளியை அளக்கும் அலகு. இதுக்கு சரியான விடை டெசிபல். அடுத்தது மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206. ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவிக்கும் வீரம் பொருந்திய அரசனின் வெற்றி சிறப்பை புகழ்ந்து பாடும் நூல். இதுக்கு சரியான விடை பரணி. அடுத்தது பொழில் என்பதன் பொருள் சோலை. அழகின் சிரிப்பு எனும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன்.
கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள், கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6. இளங்கோவடிகளின் காவிய பெண்மணி, இளங்கோவடிகளின் காவிய பெண்மணி கண்ணகி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி 2009 கொஸ்டின் பேப்பர்ல முதல் பகுதி என்னது, ஜெனரல் ஸ்டடீஸ், பொது அறிவு பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது பகுதி உளவியல். இதுல 30 வினாக்கள் இருக்குது. முதல் கேள்வி என்னது, புத்தகம் என்பதை கடிகாரம் என்று அழைத்தால், கடிகாரம் என்பதை பை என்று அழைத்தால், பை என்பதை அகராதி என்று அழைத்தால், அகராதி என்பதை ஜன்னல் என்று அழைத்தால், எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம்? இதுக்கு சரியான விடை 51வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அகராதி. அடுத்தது 52வது கேள்வி, தனித்து நிற்கும் எண் என்பதை எது என்பதை காணவும். தனித்து நிற்கும் எண் எது என்பதை காணவும். இதுக்கு சரியான விடை 52வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 54. ஏன்னா மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆல வகுப்படும். 2 5 10 5 25 9 5 45 12 5 60 5 5 75 16 5 50. இது மட்டும்தான் 5ஆல வகுப்படாது. அடுத்து வரும் 3 வினாக்களில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களின் வரிசையில் இடையிடையே சில எழுத்துக்கள் மறைக்கப்பட்டுள்ளன. அதன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் எழுத்துக்களில் எத்தொடர் சரியாக பொருந்தும் என்று கூறும். அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது MAN, அதாவது மேன் மேன் பிரிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? மேன். இந்த மாதிரியான கேள்வி வந்தா ஈஸியா ஆன்சர் எழுதணும். மேன் 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 மேன். அடுத்தது 54வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ABCA. இதுக்கு பாத்தீங்கன்னா முதலுக்கு A, அடுத்தது B, அடுத்தது C, அதுக்கு அடுத்தது B. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி பிரிஞ்சிருக்குன்னா ABC, BCA, CAB, ABC, BCA. இதுக்கு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா என்ன வரும்? CABன்னு வரும். இது கொடுக்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த தொடரா கொடுக்குறேன். ABC சில சமயம் ABBC. முதல்ல வர ஒரு தொகுப்பு நம்ம பார்த்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ABC, அதே மாதிரி BCA, CAB. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 55வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, RTU SRT. அடுத்தது US RTU. அதுக்கப்புறம் TUS RTU SRT USR. அடுத்தது 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் K சமம் P எனில் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் K கியூப்பின் மதிப்பு என்ன? இதுக்கு சரியான விடை, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு B ஸ்கொயர், அதாவது ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும்? n × n+1/2 வரும். அப்ப கியூப் வரும்போது n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். அப்ப P ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? அடுத்தது ஒரு அரை வட்டத்தில் உள்ள கோணம், ஒரு அரை வட்டத்தில் உள்ள கோணம். இதுக்கு சரியான விடை செங்கோணம். அடுத்தது 58வது கேள்வி, 7 12 18 14 19 20 சராசரி இதெல்லாம் கூட்டுங்க. பாருங்க, 20 19 39 39 14 53 53 18 71
71 12 83 83 7 90 90 கீழ் எத்தனை நம்பர் இருக்குது 1 2 3 4 5 6 6 அப்ப என்ன மதிப்பு 90ல 6 ஆல வகுத்தோம்னா எத்தனை வரும் 15 இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அடுத்தது z என்பதன் பிரதிபிம்பம் z என்பதன் பிரதிபிம்பம் a அடுத்தது 3 கிலோகிராம் 750 கிராமுக்கும் உள்ள வித்தியாசம் 4:1 ஏன்னா 3000 1 கிலோகிராமுக்கு 1000னா 3 கிலோகிராமுக்கு 3750 அப்ப எவ்வளவு வரும் 750 4 3000 அப்ப 4:1 அடுத்தது வரைபடத்தாளில் புள்ளி P -3 -4 என்ற என்பது எந்த கால் பகுதியில் அமையும் இதுக்கு சரியான விடை மூன்றாவது கால் பகுதி பாருங்க இதை எடுத்துட்டா இந்த மாதிரி எடுத்துட்டா இது x y ன்னு எடுத்துக்கிறோம் இது x y ன்னு எடுத்துட்டா இது வந்து -y -x அப்படி எடுத்துட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் முதல் கால் வட்டம் அடுத்தது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் அடுத்து மைனஸ் பிளஸ் இப்போ மைனஸ் மைனஸ் என்னது மூன்றாவது கால் பகுதி அடுத்தது ஒரு எண்ணின் 4 மடங்குடன் அப்ப 4 மடங்குனா 4x வச்சுக்கிறோம் 11 கூட்டினால் எவ்வளவு கிடைக்குது 31 கிடைக்குது அப்ப x அந்த எண்ணின் மதிப்பு என்ன அப்ப 4x இந்த பக்கம் வச்சுட்டா 11 அந்த பக்கம் போச்சுன்னா எவ்வளவு வரும் 31ல 11 போச்சுன்னா 20 அப்ப x வந்து எவ்வளவு 20 கீழ் 4 5 அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்தது ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்துக்கோடுகள் செல்லும் புள்ளி இதுக்கு சரியான விடை அதன் சுற்றுவட்ட மையம் அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாம் உறுப்பு 7n - 3 எனில் அவற்றின் பொது வித்தியாசம் இதுக்கு சரியான விடை 64வது கேள்விக்கு 7 அடுத்தது sin θ = tan θ எனில் தீட்டாவின் மதிப்பு ஆப்ஷன் டி 65வது கேள்விக்கு 0 டிகிரி அடுத்தது இந்த கேள்வி சரியா தெரியல கொஞ்சம் டவுட் ஆகுது என்ன கேள்வின்னு அடுத்தது a b c எனில் 3 கணங்கள் எனில் a வெட்டு b யூனியன் c இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா a வெட்டு b யூனியன் b வெட்டு மன்னிக்கவும் a வெட்டு b யூனியன் a வெட்டு c அப்ப எங்க இருக்குது 66க்கு சரியான விடை ஆப்ஷன் a அடுத்தது 7/1/4 வர்க்கமூலம் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 8/3 அடுத்தது x அச்சும் y அச்சும் வெட்டும் புள்ளி இது அடிக்கடி கேக்குறாங்க 0 0 ஏன்னா x y அச்சு வெட்டும் புள்ளி என்னது ஆதி இப்ப 0 0 இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது 3x + 2y = 5 என்ற கோட்டின் சாய்வு அப்ப சாய்வு என்னது y/x னா அப்ப 2/3 அப்ப இதுக்கு சரியான விடை 69வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 69வது கேள்வி y எடுத்தா ஓகே ரைட் ஆப்ஷன் பி -3/2 ஏன்னா இந்த 3x இந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆகும் அதனால -3/2 அடுத்தது 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் கன அளவு 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் கன அளவு இதுக்கு சரியான விடை 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 4/3 சென்டிமீட்டர் கியூப் அடுத்தது ரகு ஒரு பொம்மையை 27 ரூபா 50 காசுக்கு வாங்கி 28 ரூபா 60 காசுக்கு விற்றான் அவனுடைய லாப விலை அப்ப எவ்வளவு 28 ரூபா 60 பைசாவில் வந்து 27 ரூபா 50 பைசா போச்சுன்னா எவ்வளவு வரும் 1 ரூபா
10 காசு, ரூபாய் 1 10 காசு. அப்ப எவ்வளவு வரும்? இதுக்கு சரியான விடை வந்து இன்டு அவனுடைய லாப சதவீதம் 71வது கேள்விக்கு 4%. 4%. அடுத்தது கீழ்கண்ட கேள்விக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு சிறையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது. இதுக்கு சரியான விடை 72வது கேள்விக்கு பூட்டுகள். இந்த மாதிரியான திங்கிங் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது அருணா ஒரு கேக்கை 2 சம துண்டுகளாக வெட்டினால், அதில் ஒரு துண்டை சம அளவுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டினால் ஒரு சிறு துண்டின் எடை 20 கிராம். மொத்தம் அருணாவிடம் 7 கேக் துண்டுகள் உள்ளன. அப்ப 7 துண்டுகள் இருக்குதா? ஏற்கனவே வந்து 2 துண்டுல ஒரு துண்டு போச்சுன்னா மீதி வந்து ஒரு துண்டு இருக்கு. அந்த ஒரு துண்டை தான் வந்து 6ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப இதனுடைய எவ்வளோ? 6 200 கிராம், மன்னிக்கும் 20 கிராம் ஒரு துண்டினோட விலை இந்த 6ல. அப்ப 6க்கு 120. அப்ப இது 120, அப்ப இதுவும் 120 தானே இருக்கும். இப்போ 120 240 கிராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வியில ஈஸி. ஒரு கேக்கை 2ஆ கட் பண்றாங்க. அது ஒரு துண்டை வந்து எடுத்து வச்சிடறாங்க. மீதி ஒரு துண்டை வந்து சிறு சிறு துண்டா வெட்டுறாங்க. அது எத்தனை துண்டு வெட்டினாங்கன்னு தெரியல. இப்போ அவங்க கிட்ட வந்து மொத்தம் 7 துண்டு இருக்குது. அந்த சிறு துண்டோட எடை வந்து 20 கிராம். இப்ப 7 துண்டுல 6 சிறு துண்டு ஒரு பெரிய துண்டு இருக்குதா, அதை வச்சிருங்க. இப்ப 6 சிறு துண்டுக்கு ஒரு சிறு துண்டுக்கு வந்து 20 கிராம்னா 6க்கு 6 2 12. அப்ப இந்த 6 துண்டோட சமம் தான் இந்த ஒரு துண்டு. அப்ப 120 கூட்டல் 120 240 கிராம். அடுத்தது கீழே 2 வாக்கியங்கள் 1 மற்றும் 2 கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்பாக 2 முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த முடிவு வாக்கியங்களின் தொடர்பாக கொடுக்கப்பட்ட சரியான முடிவு என்பதை குறிக்கவும். அப்ப என்னது? எல்லா மலைப்பகுதியிலும் சூரியன் மறையாது. எக்ஸ் ஒரு மலைப்பகுதி. முடிவு எக்ஸில் சூரியன் மறையும். மலைப்பகுதியை தவிர வேறு எங்கும் சூரியன் மறையாது. இதுக்கு சரியான விடை 74வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. எல்லா பகுதிகளிலும் சூரியன் மறையாது என்பது சரியானதா இருந்தது. ஏ மற்றும் பி சேர்ந்து வேலை செய்தால் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் வேலையை செய்தால் 12 நாட்களில் வேலையை முடிப்பர். அப்போ பி மட்டும் அந்த வேலையை செய்தால் 12, மேல வந்து 12 கழித்தல் 3 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு பாருங்கள், எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 12. மேலே வந்து கீழே வந்து நாமூன் போட்டோம்னா மேலே 3 கழித்தல் 1. அப்போ 2 கீழ் 12. அப்போ 1 கீழ் 6. அப்போ எத்தனை நாட்கள்? 6 நாட்கள். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து எழுதுக. கொல்லன், பட்டறை, கொத்தனார், குண்டு நூல். அடுத்தது குற்றவாளி ஒருவர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்? இதுக்கு சரியான விடை 77வது கேள்விக்கு சரியான விடை அதற்குரிய ஒத்துழைப்பு தருவேன். அடுத்தது 70வது கேள்வி. வினாக்களில் தனித்து நிற்கும் எது என்பதை காணவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஏன்னா பாருங்க, எஸ் டி யூ வி இந்த மாதிரி வருது. முதல் எழுத்து இங்க வருது, அதுக்கப்புறம் இப்படி வருது. அடுத்தது சி டிஇஎஃப், அதே மாதிரி ஐ ஜேகேஎல். ஆனா இங்க வந்து ஜி இங்க வரணும், ஜிஹெச்ஐன்னு வரணும். ஆனா இங்க மாறிடுது, அதனால இது தனித்து நிற்கும். அடுத்தது எக்ஸ் கதிர்கள், தொலைபேசி, வானொலி, கணினி. இதுல வந்து வித்தியாசமானது தொலைபேசி. அடுத்தது கீழே உள்ள படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 11. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி 2009க்கான
கொஸ்டின் பேப்பர், அதில் வந்து வித் சொல்யூஷன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNUSRB 2009க்கான கொஸ்டின் பேப்பரை ஆன்சரோட காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.